Glory to God. பொருத்தனையின் வேண்டுதல் என்கிற தலைப்பில் தேவனுடைய செய்தியை கொண்டு வருகிறேன். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். Beloved, I pray that you may prosper in all things and be in health just as your soul prosper என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே எழுதும்போது, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் என்ன செய்கிறேன், வேண்டுகிறேன். ரைட்? அப்போ தேவன் அதை விரும்புகிறார். வேதத்தில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொருவரும் செழிப்பு அடைவதற்கு, ப்ராஸ்பரஸ் அடைவதற்கு அநேக வழிகள் இருக்கிறது. அதில் ஒரு வழிதான் பொருத்தனை. இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோம், சில நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது. என்ன காரணம்? நல்ல கவனிங்க. இந்த பொருத்தனை என்பது நாம் தேவனுக்கு கொடுக்கிற வாக்குறுதியாய் இருக்கிறது. நீங்க தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் பொருத்தனை எடுக்கும் பொழுது, எந்த காரியத்திற்காக நீங்க பொருத்தனை எடுக்கிறீங்களோ அந்த காரியத்தில் தேவன் அந்த காரியத்தில் இடைபடுவதற்கு நீங்க என்ன செய்கிறீங்க, அனுமதிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இப்போ ஒரு காரியத்திற்காக நீங்க பொருத்தனை எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை நான் இப்படி சொல்றேன், அந்த காரியம் நீங்க முயற்சி செய்திருக்கலாம், தோல்வி அடைந்திருக்கலாம், இல்லை நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் தொடர்ந்து சில ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து கொண்டே இருப்பீங்க அப்படின்னா, இப்போ வேற வழியே இல்லை, என்ன செய்வீங்க அப்படின்னா, உடனே நம்ம என்ன செய்வோம், ஒரு தீர்மானம் எடுப்பல்ல. வேதம் சொல்லுகிறது, நீங்க எடுக்கிற பொருத்தனை, ஆண்டவரே நீர் இந்த காரியத்தை நீர் எனக்கு செய்வீரையானால் நான் இதை செய்கிறேன் என்று உங்க வாயினால நீங்க எடுக்கிற சொல்லுகிற வாக்குறுதி தான் பொருத்தனை. மறுபடியும் சொல்றேன், நீங்க ஒரு காரியத்திற்காக பொருத்தனை செய்யும்போது கடவுளை அந்த காரியத்தில் செயல்படுவதற்கு நீங்க என்ன செய்கிறீங்க, அனுமதிக்கிறீர்கள் என்று அர்த்தம். ரைட்? நீங்க லேவியராகமம் 27வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 27வது அதிகாரம் 2வது வசனம். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நீ இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணிருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி யாருக்குரியவர்கள், கர்த்தருக்கு உரியவர்கள். லிசன். அப்ப நீங்க பொருத்தனை பண்ணுறீங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த பொருத்தனை நீங்க பண்ற காரியம், நீங்க பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி நீங்க யாருக்கு உரியவர்களாய் மாறிவிடுகிறீர்கள், கர்த்தருக்கு உரியவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். அப்ப நீங்க எந்த காரியத்தை நீங்க பொருத்தனை செய்கிறீங்களோ, ரொம்ப கவனமா கேட்கணும், நீங்க எந்த காரியத்திற்காக தேவனிடத்துல பொருத்தனை எடுக்கிறீங்களோ அந்த காரியம் இப்ப யாருடையதாய் மாறிவிடுகிறது, அது கர்த்தருடையதாய் மாறிவிடுகிறது. இப்ப என்ன செய்கிறார், அது கர்த்தருடையதாய் இருக்கிறதுனால இப்போ அந்த காரியத்தில் கர்த்தர் இறங்கி கிரியை செய்வதற்கு நாம் என்ன செய்கிறோம், அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம். இல்லைன்னா அவரை அந்த பிரச்சனையில் நான் என்ன செய்திருக்கிறேன், அனுமதித்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது சங்கீதம் 76வது அதிகாரம் அதனுடைய 11வது 12வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 76வது அதிகாரம் 11 12. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன செய்யுங்கள், நிறைவேற்றுங்கள். பொருத்தனை பண்ணி கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்கள்.
அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவார்கள். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். நல்லா கவனிக்கணும், அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். பூமியின் ராஜாக்களுக்கு அவர் என்ன செய்கிறவர்? பயங்கரமானவர். ராமேன் சொல்லுங்களேன். அப்போ நம்முடைய தேவன் யார்? அவர் பயங்கரமான தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த தேசத்தில் இருக்கிற பிரபுக்களின் ஆவியும் என்ன செய்யக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்கு அப்படின்னா அடங்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. அப்ப எந்த காரியத்தையும் தேவத்தால் என்ன செய்ய முடியும்? நடத்தி தர முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா கவனிங்க, நம்மளால் தோல்வி அடைந்த அல்லது முயற்சி செய்து வெற்றி பெறாமல் இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நாம் தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது, பொருத்தனை செய்யும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா ஆசீர்வதிக்கிறார். என்னாகமம் 30வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. என்னாகமம் 30வது அதிகாரம் 2வது வசனம், ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் என்ன செய்ய கடவன்? செய்ய கடவன். நல்ல லிசன், நீங்க இது பொருத்தனை நல்ல கவனிங்க. யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டவன். நான் இதை செய்வேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன், அப்ப நான் என்ன செய்யணும்? நான் கட்டாயம் இதை என்ன செய்யணும் அப்படின்னா செய்யணும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். நம்முடைய ஆலயத்திற்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, ஜெபம் பண்ணியிருக்கிறோம், விடுதலையை பெற்றிருக்கிறாங்க. பாஸ்டர், இந்த காரியத்தில் விடுதலை மட்டும் நடக்கட்டும் பாஸ்டர், இந்த காரியத்தில் நான் ஜெயத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னா நான் அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன்னு வாக்கு கொடுத்தார்கள். காரியமும் நிறைவேறிச்சு. ஆனால் நிறைவேறினதுக்கு அப்புறம் ஆளை எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு நம்ம அப்படி தான் இருக்கணும். முதல்ல என்ன செய்யட்டும்? அவர் செய்யட்டும், அப்புறம் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு நம்ம ஆணையிடுறோம். நல்லா கவனிங்க, வேத வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, யாதொரு காரியத்தை செய்யும்படி நீ ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டால் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியே என்ன செய்யணும் அப்படின்னா செய்யணும். நான் ஏன் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, glory to God. நீங்க சங்கீதம் 50வது அதிகாரம் 14வது 15வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, நான் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு என் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களை விடுவிக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? பொருத்தனை எடுக்கணும். நீங்க பொருத்தனையை பண்ணிட்டு நீங்க ரெண்டாவது அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உடனே விடுவிப்பேன். நான் உன்னை நாளைக்கு வந்து நான் விடுவிப்பேன்னு சொல்லல. வேதம் சொல்லுது, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை என்ன செய்வாய்? நீ மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனிடத்திலிருந்து நான் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா பொருத்தனை எடுக்கணும். பொருத்தனை எடுக்கணும். பிரசங்கி 5வது அதிகாரம் 4வது வசனத்தில், நீ தேவனுக்கு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. சரியா? நீ அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை, மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. பிரசங்கி 5வது அதிகாரம் 4வது வசனம். அவர் ஏன் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை அப்படின்னா, நீங்க நேர்ந்துட்டு அதை செய்யலை அப்படின்னா அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? பிரியப்பட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய். இருக்கா வசனம் இருக்கா? நீ நேர்ந்து கொண்டதை செய். glory to God. நீங்க உபாகமம் 23:21 கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தா அதை செலுத்த நீ என்ன செய்யாத? நீ தாமதியாத. ஆண்டவர் அற்புதத்தை செய்தாரு, அற்புதத்தை நம்ம வாங்கிருந்தோம். நம்ம அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்? அவர் செய்த நன்மையை நம்ம மறந்துடுறோம். அவர் செய்த நன்மையை மறந்து விடுகிறோம். வாசிங்க 21வது வசனம், நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதியாதே, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நிச்சயமாய் அதை கேட்பார்.
நீ செலுத்தாம இருந்தா அது உனக்கு என்னதான் மாறும்? பாவமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்யணும்? நான் ஒரு பொருத்தனை எடுத்திருந்தா அதை என்ன செய்யக்கூடாது? நான் தாமதம் செய்யக்கூடாது. நான் நிறைய டெலிவரன்ஸ் பண்ணும்போது நான் பார்த்துருக்கிறேன். என்ன காரியம் அப்படின்னா, சிலருடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? சில பொருத்தனைகளை எடுத்திருப்பாங்க. சரியா? நான் இந்த காரியத்தை செய்கிறேன், அதை செய்கிறேன். ஆனால் அதை அவங்க நிறைவேற்றாமல் இருந்தாங்கன்னா அந்த தெய்வம் என்ன செய்யும்? அது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அது பழி வாங்குகிற நோக்கத்தோடு செயல்படும். அது அலக்களிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவன் அன்னைக்கே இதை சொன்னான்ல, இது வரைக்கும் செய்யலை, அதை செய்ய சொல்லு, நான் விட்டுருறேன். அவன் அன்னைக்கு இதை சொன்னான், இதை இன்னும் செய்யலை. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ அந்த காரியத்தை செய்யாத வரையிலையும் என்ன செய்யும் தெரியுமா? அது பழி வாங்குகிற நோக்கத்தோடு அது என்ன செய்யும் தெரியுமா? அது செயல்படும். அப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னா, நீங்கள் பொருத்தனை நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் பொருத்தனை பண்ணினதை மறுபடியும் விக்கிரகத்திற்கு போய் நான் செய்யணும்னு சொல்லலை. நீங்கள் எதை நேர்ந்து கொண்டீர்களோ அதை தேவனிடத்தில், ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் இந்த காரியத்தை நான் சொல்லிட்டேன், நான் இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் உம்முடைய பிள்ளையாக நான் மாறிட்டேன், அதனால் அவனுக்கு கொடுத்த வாக்கை நான் திரும்ப பெற்றுக்கொண்டு அந்த காரியத்தை நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? நான் உமக்கு நான் செலுத்துகிறேன் அப்படின்னு நம்ம செய்யணும். இதை யாரும் என்ன செய்கிறது கிடையாது? செய்கிறது கிடையாது. ரைட்? அப்போ நல்ல கவனிங்க. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, இந்த நீங்கள் பொருத்தனை பண்ணின காரியத்தை நீ செய்ய தவறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? கட்டாயம் பாவம் உண்டாகும். பாவத்தினால் வருகிற விளைவுகளை இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? அனுபவிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ரைட்? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சங்கீதம் 91 அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, 61வது அதிகாரம் 8வது வசனம், இப்படி தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனை பண்ணுவேன். அவன் என்ன சொல்றான் பாருங்க, தினமும் என் பொருத்தனையை நான் செலுத்துவேன். அப்ப நான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நாம் தேவனுடைய பொருத்தனையை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களா. இந்த பொருத்தனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு பலி, இது ஒரு சாக்ரிஃபிஷியல். இதை நீங்கள் உங்களுக்கு தேவனுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? க்ளோரி டு காட். நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை அவர் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலையை செய்யும்படி நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒரு பலியாய் ஒரு காணிக்கையை நீங்கள் செலுத்துறீங்க. நான் சொல்லுது புரியுதா? சாக்ரிஃபைஷியல் ஆஃபரிங் அப்படிம்பாங்க. இப்போ நல்ல கவனிங்க. அப்போ நான் எடுக்கிற பொருத்தனை, நான் எடுக்கிற தீர்மானங்கள், நான் தேவனுக்கு ஆணையிட்டு கொடுக்கிற வாக்கு உறுதி என்ன செய்ய தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை அதற்கு இருக்கிறது. நீங்கள் எடுக்கிற பொருத்தனை என்ன செய்யக்கூடியது? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சூழ்நிலைகள், அந்த சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த வல்லமை அதற்கு இருக்கிறது. இப்போ நான் வேதத்திலிருந்து ஒரு 3 பகுதியை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ரைட்டா? ரைட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 28வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிங்க. அங்கே யாக்கோபு தேவனுக்கு முன்பாக ஒரு பொருத்தனை எடுக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். 28வது அதிகாரம் 20வது வசனம், அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரே ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி இது என்ன செய்தால்? பொருத்தனை பண்ணினான், ஆணையிட்டு கொடுக்கிறான், வாக்கு கொடுக்கிறான். ஆண்டவரே,
நான் போகிற இந்த பாதையில் நீ என் கூட இருந்து என்னை காப்பாற்றி எனக்கு ஆகாரத்தை கொடுத்து எனக்கு வஸ்திரத்தை கொடுத்து என்னை திரும்பவும் என் தகப்பன் வீட்டிற்கு சுகபத்திரமாய் கொண்டு வருவீர்னா எனக்கு நீர் தருகிற என்னுடைய வருமானத்தில் நான் என்ன செய்வேன், உமக்கு நான் தசமபாகம் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தான். என்று என்ன கொடுத்தான்? வாக்குறுதி கொடுத்தான். ரைட்டா? இப்போ ஆண்டவர் யாக்கோபோடு கூட இருந்தாரா இல்லையா? அவனை காப்பாற்றினாரா இல்லையா? அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்தாரா இல்லையா? நல்ல கவனிக்கணும். அப்போ அவனுக்கு வேண்டிய அவன் எதையெல்லாம் தேவனிடத்துல, நீங்க நல்லா புரிஞ்சுயாங்க, அவன் இப்போ வெறுமனையாக தான் போறான். ரைட்? அவன் போகும்போது நீர் இதையெல்லாம் எனக்கு தரணும் அப்படின்னு ஆண்டவருக்கு முன்பாக ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்கிறான். நீர் இதை செய்தா நான் உமக்கு என்ன செய்கிறேன், நீர் எனக்கு தருகிற ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறான். இப்போ அவன் போகிறான், வேலை செய்கிறான். இவன் எதையெல்லாம் செய்தானோ, லிசன், இவன் எதையெல்லாம் செய்தானோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பெருக்கத்தை கொடுத்தாரா இல்லையாங்க? இவன் எதை செய்கிறானோ அதை அவனுக்கு என்னவா இருந்தது? ஆசீர்வாதமா இருந்தது. ஆனா இவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தை என்ன செய்தான்? லாபான் எடுத்துக்கொண்டான். ஏன் அவன் எடுத்துட்டான்? ஏன் அவனால் இவன் ஏமாற்றப்பட்டான்? இவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை இவன் என்ன செய்யல? வாக்குறுதியை இவன் செய்த எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார்ல. அவன் எதெல்லாம் சொன்னாலும் அப்படியே நடந்தது. அப்போ அவன் என்ன செய்திருக்கணும்? அதில் 10 என்ன செய்திருக்கணும் அப்படின்னா ஆண்டவருக்குன்னு அவன் கொடுத்துருக்கணும். லாபான்ட்டு அவன் சொல்லிருக்கலாம்ல, எப்பா நீ ஏன் கர்த்தருக்குரியதை நீ என்ன செய்திரு, நீ விட்டுட்டு பேலன்ஸ் நீ எடுத்துக்கோ சொல்லியிருக்குமா? சொல்லிக்க கூடாதா? அப்போ நல்ல கவனிங்க, இவன் அதை மறந்துட்டான். இப்போ தன் வாழ்க்கையில் ஏமாற்றோன்னு வரும்பொழுது நான் இப்போ என்ன செய்வது அப்படின்னு வருகிற சூழ்நிலைகளில் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். இப்போ அவர் சொல்கிறாரு, நான் உன்னை சந்தித்த இடத்திற்கு, நீ வாக்குறுதி கொடுத்த இடத்திற்கு நீ திரும்பி போங்கிறார். இப்போ அவன் அங்கே திரும்பி வந்து தேவனிடத்தில் அவன் பலியிட்டானா பலிபீடத்தை கட்டி அவன் என்ன செய்கிறான்? அவன் பலியிட்டு இப்போ மறுபடியும் அந்த காரியத்தை புதுப்பித்து அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ரைட். ரெண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் பொறுத்தர் எடுக்கிறாங்க பாருங்க. என்னாகமம் 21வது அதிகாரம் 2வது வசனம் 21:2 அங்கே வாசிக்கும் போது, இஸ்ரவேல் கர்த்தரை நோக்கி தேவரீர், அதுக்கு மேல 1வது வசனத்தை வாசிமா, தெற்கே வாசப்படுகிற கானானியாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைப்பிடித்து கொண்டு போனான். யுத்தம் பண்ணி சிலரை என்ன செய்துட்டான்? சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டான். இப்போ இஸ்ரவேல் மீதியா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்றாங்க பாருங்க. கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால், எங்க கையில நீர் ஒப்பு கொடுத்தால் அவருடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிக்கினை பண்ணினார்கள். பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க அவர்களை எங்க கையில ஒப்பு கொடுத்தா நான் எங்க என்ன செய்கிறோம்? அதற்கு பதிலாக நாங்க என்ன செய்கிறோம்னா அவருடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிக்கினை பண்ணினார்கள். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய கரத்துல இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க? பிரச்சனையை ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவர் இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தராயிருக்கிறார். மூன்றாவது பாருங்க, யோனா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம். யோனா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர்கள் கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். அந்த மனுஷர்கள் பயந்து, நீங்கள் நல்ல கவனிங்க, படகுல போயிட்டே இருக்கிறாங்க. அங்கே நடக்கிற சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். Glory to God. போயிட்டே இருக்கும்போது அங்கே என்ன நடக்குது? ஒரு பெரிய சேதம் உண்டாகுது. பயணம்
பண்ண முடியலை. இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. Glory to God. ஏன் எதனால இப்படி நடக்குது? Glory to God. நாம் எல்லாரும் அழிந்து போக போகிறோம். யாரா தப்பு பண்ணிருப்பான்னு சீட்டு போட்டு பார்க்குறான், யோனாவுடைய பேர் வருது. யாரா யோனா தேடுறான், நம்மால் என்ன செய்துட்டு இருக்கிறான்? தூங்கிட்டு இருக்கிறான். தட்டி எழுப்பி, எப்பா நாங்கெல்லாம் உயிரை கையில் பிடிச்சிட்டு நாங்கள் இருக்கிறோம், நீ நிம்மதியை என்ன செய்த? தூங்கிட்டு இருக்கிற. நீ யாரு? நீ எங்க இருந்து வார? உன் தேசம் என்ன? உன் ஜாதி என்ன கேட்குறாங்களா? அதுக்கு அவன் சொல்கிறான், நான் எபிரெயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். இப்போ நான் என்ன செய்துட்டேன்? அவ்வளவு பயபக்தியாக இருந்தவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு நான் விலகி போய்கொண்டு இருக்கிறேன்பா. அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவளை நோக்கி, நீ இதை ஏன் செய்தேன்னு கேட்கிறான். Glory to God. பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்க என்ன செய்யணும்? உடனே அவன் சொல்றான், எப்பா இதுக்கு பிரச்சனைக்குள்ள ஆளே நான் தான். எண்ணெயை தூக்கி எங்கன்னு செய்யுங்க? சமுத்திரத்தில் போடுங்க. பிரச்சனையை தூக்கி சமுத்திரத்தில் போடுங்க, உங்க கப்பல் என்ன செய்யும்? அழகா போகும். நான் உங்க என்ன காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? டோட்டல் அவுட். பிரச்சனையை நீங்களே வச்சிட்டு இருந்தீங்கன்னா, பிரச்சனையை தூக்கி போடாம நீங்க வச்சுட்டே இருந்தனா யாருக்கு தான் பிரச்சனை? ஆமா, மரியாதைக்கு தூக்கி போட்டு போயிருங்க. தூக்கி போடலைன்னா என்னதான் உண்டாகும்? பிரச்சனை யாருக்கு? அவன் சொல்றான், என்னைய தூக்கி போட்டுட்டீங்கன்னா உங்க பயணம் இந்த நாள் இனிய நாளாய் மாறும்ட்டான். வேற வழியே இல்லை. கொந்தளிப்பு ஏன்னா இருக்க பயங்கரமா வந்துட்டு இருக்கு. யோனாவை தூக்கி போட்டாங்க. அடுத்த வசனம் 14. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுக்கு ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்தப்பழி எங்கள் மேல் சுமராதையும், தேவனாகிய கர்த்தரே உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டாங்களாமா? போட்டாங்க. இப்போ என்ன செய்யறான்? போட்ட உடனே சமுத்திரமும் அது உடனே அமைதலாயிற்று. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம். இதுவரையிலும் கடவுளுக்கு பயப்படாதவன் கடவுளுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன செய்தாங்க தெரியுமா? இனி இருக்கிற அந்த பகுதி, Glory to God, நம்ம பயணம் ரொம்ப அமைதியாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தருக்கு பயந்து பொருத்தனை பண்ணினார்கள். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், Glory to God, நீ பொருத்தனை பண்ணி நீ ஜெபிக்கும் போது அந்த காரியம் என்னவா மாறும் அப்படின்னா, உங்களால் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள் நாம் துணிகரமாய் செய்கிறதுனால அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது அப்படின்னா, விடுதலை அடைய முடியாமல் போய்விடுகிறது. அப்போ நான் என்ன செய்யணும்? எந்த காரியம் பிரச்சனைக்குரிய காரியம் இருக்குதோ அதை தூக்கி என்ன செய்யணும்? போட்டுடணும். சரியா? நான் இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். நான் சிலருக்கு டெலிவரன்ஸுக்கு இதை சொல்லுவேன், பொருத்தனை பண்ணுப்பா அப்படின்னா திரும்ப நம்மகிட்டே கேட்பாங்க, நான் என்ன பாஸ்டர் பொருத்தனை பண்ணணும்? தீர்மானம் பண்ணக்கூடியது யார்? அதுதான் வேதம் சொல்லுகிறது. 27:2 நான் வாசித்தோம். நீங்கள் எதை, அதாவது நீங்கள் பொருத்தனை எப்படி இருக்கணும்னா, அந்த காரியத்தினுடைய மதிப்பின் தக்க அந்த பொருத்தனை இருக்கணும். சொல்கிறதா? எந்த காரியம் எப்படி இருக்கணும்? மதிப்புக்கு தக்கதாக உன்னுடைய பொருத்தனை இருக்கணும்னு வேதம் சொல்லுது. அப்போ நான் பொருத்தனை செலுத்தும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்?
அவருடைய காரியமாய் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்போ நல்ல கவனிங்க. அப்போ இந்த பொருத்தனை என்ன சரியாக சொல்லும் அப்படின்னா, நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கிற ஒரு தியாகம் அல்லது வாக்குறுதி, நீங்கள் தேவனிடத்தில் கொடுக்கிற வாக்குறுதி. நம்ம சின்ன பிள்ளைகளாம் படிக்கும்போது ஃப்ரெண்டுகிட்ட என்ன பண்ணுவோம், டிமாண்ட் பண்ணுவோம், நீ எனக்கு இதை செய்தனா நான் உனக்கு அதை செய்கிறேன். என்ன நீங்கள்லாம் அப்படி பழகலையா? என்னம்மா திவ்யாக்கா செய்யலையா? அப்போ பேசுங்க. நம்ம என்ன செய்வோம், அப்போவுமே படிக்கும்போது சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்னா, ஒரு பண்ற மாற்று முறை, உங்ககிட்ட இருக்கிறத என்கிட்ட கொடு, உங்ககிட்ட இல்லாததை. ஆமாம், இதுதான் டீல் இல்லை? இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. இருக்கா? ஸ்கூலில் பிஸ்னஸ், இப்போவுமே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டான் பாருங்க. சரி, நல்ல கவனிங்க. இப்போ அப்போ கடவுளுக்கு கொடுக்கிற வாக்குறுதி என்ன செய்யும்? இது ரொம்ப முக்கியம். நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கிற வாக்குறுதி இருக்குல்ல, பொருத்தனை இருக்குல்ல, அது என்ன செய்யும் அப்படின்னா, உங்களை இன்னும் தேவனோடு நெருங்க செய்யும். உங்களுடைய சாக்ரிஃபைஸ் என்ன செய்யணும்னா, ட்ரா யூ டு நியர் டு த காட். உங்கள் ஆண்டவரோடு கூட இன்னும் நெருங்குவதற்கு அந்த நெருக்கத்தை உண்டாக்கும். அப்படி சொல்கிறேன். நீங்கள் எந்த காரியத்தில் ஒரு விடுதலை வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, அதில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகுவதற்கு நீங்கள் கொடுக்கிற அந்த 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 பொருத்தனை இருக்குல்ல, அது என்ன செய்யும், தேவனை உங்களிடத்தில் சேர உதவி செய்யும். நீங்கள் வாசிங்க, யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. தேவனிடத்தில் சேருங்கள் இருக்கா? தேவனிடத்தில், யாக்கோபு 4:8, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்த பண்ணுங்கள். வேதம் சொல்லுகிறது தேவனிடத்தில் சேருங்கள். அப்போ நீங்கள் கொடுக்கிற அந்த பொருத்தனை, நீங்கள் கொடுக்கிற வாக்குறுதி, அது என்ன செய்யுது, தேவனிடத்தில் உங்களை சேர வைக்கிறது. நீங்கள் தேவனிடத்தில் சேரும் பொழுது தேவன் உங்களிடத்தில் சேருவார். புரிஞ்சுதா? அப்போ நான் அந்த வாக்குறுதி என்ன செய்கிறது, என்ன தேவனிடத்தில் சேர எனக்கு உதவி செய்யுது. இப்போ நான் தேவனிடத்தில் சேரும் பொழுது இப்போ தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, என்னிடம் சேருகிறார். புரிஞ்சுதா? இப்போ நிறைய நேரத்தில் நீங்கள் பொருத்தனை எடுத்துருவீங்க பாருங்க, ஆனால் நிறைவேற்ற மாட்டீங்க. ஆண்டவரே நான் அதை செய்கிறேன், வாக்குறுதி கொடுப்போம். வருஷத்துக்கு ஒரு முறை 1ஆம் தேதினா நம்ம வாக்குறுதியெல்லாம் கொடுக்கல. நம்மளை போல கில்லாடி யாருமே கிடையாது இல்லை? நான் அதை செய்துப்பேன்ப்பா, நான் போன வருஷம் செய்யாமல் விட்டுட்டேன், இந்த வருஷம் செய்வேன், அடுத்த வருஷம் வரும்போது அதையே தான் சொல்லுவோம் இல்லை? நல்ல கவனிங்க. நம்ம நீங்கள் பார்க்கணும், அதை தான் வசனம் சொல்லுது. தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்யக்கூடாது, துணிகரமாக எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. நீ வாக்கு கொடுக்கிற, யாருக்கு வாக்கு கொடுக்கிற, நீ செய்வே அப்படின்னு யாருடைய வாய், என் வாயா சொல்லிச்சு, பாஸ்டர் சொல்ல சொன்னார் அதனால சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா? யார் வாக்கு கொடுக்கறது? நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்க. யாருக்கு முன்பாக வாக்கு கொடுக்குறீங்க? தேவனுக்கு முன்பாக வாக்கு கொடுக்குறீங்க. இந்த கொடுத்த வார்த்தையை, வாக்க பிசாசு நிறைவேற்ற விட மாட்டான். என்ன காரணம்? இதுதான் சத்தியம். நீ என்ன செய்திருவ, நீ இந்த காரியத்தில் நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டனா அதில் உனக்கு ஒரு பிரேக் த்ரூ உண்டாயிரும். இது நம்ம ஆளுக்கு இன்னும் தெரியலை. அப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீ வாக்கு கொடுப்பதற்கு முன்பதாகவே வேதம் அதான் சொல்லுது, நீ என்ன செய்யாத, காலதாமதம் பண்ணாத. காலதாமதம் பண்ணினா உன்னால் என்ன செய்ய முடியாமல் போயிடும், செய்ய முடியாமல் போயிடும்.
நீ வாக்கு பண்ணி, அந்த சங்கீதத்தில் வாசிச்ச பார்த்தீங்களா, நீ பொருத்தனை பண்ணி நீ ஜெபிக்கும் பொழுது, இப்போ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ எனக்கு விடுதலையை செய்யும், நான் பொருத்தனை செய்கிறது அல்ல. நீங்க பொருத்தனை செய்து அவரிடத்துல நீ கூப்பிடும்போது அவர் சொல்றாரு, நான் உடனே உன்னை என்ன செய்கிறேன், நான் விடுவிப்பேன் அப்படிங்கிறார். அப்போ தேவனிடத்திலிருந்து நான் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு என்ன காரியமாக இருந்தாலும் சரி, உங்களால் முடியாத ஒரு காரியத்தை நீ தேவனுடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். சில வழக்குகள் கோர்ட்டில் எடுக்க மாட்டாங்க, சில தள்ளுபடி ஆகிருக்கும், சரியான அட்வொகேட் வாதாடாதனால அது தோல்வி அடைந்திருக்கும். அந்த வழக்கை நீங்கள் மறுபடியும் கொண்டு போக முடியாது. இப்போ நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வழக்கை நீங்கள் மறுபடியும் விசாரணை செய்வதற்கு, அந்த காரியத்தில் நியாயத்தை வாங்குவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, அந்த கேஸுக்கு நீங்கள் பே பண்ணணும். சொல்லுது புரியுதா? இப்போ ஒருத்தன் 10 லட்ச ரூபா உங்களை ஏமாற்றிட்டாம்மா, 10 லட்ச ரூபாயை நீங்கள் போராடி பார்த்தீங்க, உங்களால் என்ன செய்ய முடியல, மீட்க முடியல. இப்போ வேறு என்னதான் வழி அப்படின்னா, இந்த 10 லட்ச ரூபாய்க்கு இந்த கோர்ட் உங்களுக்கு மீட்டு தரும். மீட்டு தருவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, அதற்கு ஒரு பர்சன்டேஜோ எனக்கு தெரியல, அது சரியாக தெரியல, அதுக்கு அந்த கேஸை எடுத்து வாதாடுவதற்கு என்ன செய்யணும் தெரியுமா, நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். நீங்கள் பே பண்ணுனா கோர்ட்டில் இருந்து ஒரு அட்வொகேட்டை உங்களுக்காக என்ன செய்வாங்க, நியமிப்பாங்க. இப்போ என்ன செய்யணும், மறுபடியும் அது உங்களுக்கு நியாயத்தை அது என்ன தெரியுமா பெற்றுத்தரும். அப்படி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அந்த குற்றவாளி என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது. வேற அவன் எத்தனை வாய்தா போட்டு அவன் வரலனா கூட என்ன செய்வான் தெரியுமா, அவன் எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வாண்டுருவாங்க. காரணம், நான் என்ன செய்திருக்கிறேன், பே பண்ணியிருக்கிறேன். யாருக்கு பே பண்ணியிருக்கிறேன், கோர்ட்டுக்கு பே பண்ணியிருக்கிறேன். அப்போ கோர்ட்டு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு என்னால் என்ன செய்ய முடியும், கோர்ட்டு மேலேயே வழக்கு போட முடியும், ஜட்ஜி மேலேயே என்னால் என்ன செய்ய முடியும், வழக்கு போட. நல்லா புரிஞ்சுக்காங்க, வேதம் சொல்லுது, நீ பொருத்தனை பண்ணி செபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம், அந்த கேஸ் யாருடையதா மாறி விடுகிறது, கர்த்தருடையதாய் மாறி விடுகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். கடைசியா யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. யோபு 22 27 வாசித்து பாருங்க. Glory to God. நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண, நல்ல கவனிங்க, அவர் உனக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். புரிஞ்சுதா? நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண, அவர் உங்களுக்கு என்ன கொடுப்பார், செவி கொடுப்பார். ஒரு பெரிய நிச்சயம் இருக்கு. நான் பொருத்தனை பண்ணணும் அப்படின்னா என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருக்கு பாருங்க. வேதம் சொல்லுது, அவர் உனக்கு என்ன செய்வார், செவி கொடுப்பார். அடுத்த வசனத்தை வாசிமா. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினார். நல்ல கவனி, இருங்க. நீங்க ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினா அந்த காரியம் என்ன செய்யும், அது உமக்கு நிலைவரப்படும். அப்ப நீங்க என்ன காரியத்தை தீர்மானம் பண்ணிருக்கிறீங்க, எந்த காரியத்திற்காக நீங்க பொருத்தனை எடுத்திருக்கிறீங்க, வசனம் புரியுதா? அந்த வார்த்தை நல்லா, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு என்ன செய்யப்படும், நிலை வரப்படும். அப்படின்னா என்ன, அது நிச்சயமா நீ என்ன செய்வ, நீ பெற்றுக்கொள்வ. அப்ப நான் எந்த காரியத்திற்காக நான் தேவ சமூகத்தில் நான் பொருத்தனை எடுக்கிறேனோ அந்த காரியத்தை அந்த காரியம் நிலவரப்படும். அது நான் என்ன செய்ய முடியும், என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அதை நான் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்ல அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அப்போ நான் செய்கிற அந்த பொருத்தனைக்கு there is a reason.
நான் சும்மா பொருத்தனை செய்யலை, ஒரு காரணத்திற்காக நான் பொருத்தனை செய்கிறேன். இப்போ யாராவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா என்ன கேட்குறாங்க? ரீசன் கேட்குறாங்கன்னா இல்லை, நீங்கள் சரியான ரீசனை சொன்னீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து அந்த நன்மையை உங்களால் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இப்போது ரீசன் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ரீசனுக்கு, அந்த காரணத்திற்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுறீங்க. அதை கர்த்தரிடத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒப்பு கொடுக்குறீங்க. உங்களுடைய ஃபினான்சியலாக இருக்கட்டும், உங்களுடைய டெலிவரன்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய பிரேக் த்ரூவாக இருக்கட்டும், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நீங்கள் தோல்வி அடைந்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் தேவன் சரி. ஏன்னா நான் செய்து பார்த்து நான் என்ன செய்துட்டேன்? ஃபெயில் ஆகிட்டேன். என் சிஸ்டம் என்ன செய்திருச்சு? என் முயற்சி என்ன செய்திருச்சு? ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போது வேறு ஆப்ஷன் இருக்கா? நிச்சயம் இருக்குது. என்ன ஆப்ஷன் அப்படின்னா, என் காரியத்தை இனி என்னால் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம நிறைய நேரத்தில் சொல்கிறோம் பாருங்களேன், என்னால் இனி என்ன செய்ய முடியாது பாஸ்டர்? எதுவுமே செய்ய முடியாது. அப்போது உங்களால் இது செய்ய முடியும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரே வழி இருக்குது. நீங்கள் உங்கள் காரியத்தை தேவனிடத்தில் என்ன செய்வது அப்படின்னா ஒப்பு கொடுப்பது. எப்படி ஒப்பு கொடுக்கறது அப்படின்னா, சும்மா ஒப்பு கொடுக்க முடியாது. அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் பொருத்தனை செய்து நீங்கள் வேண்டுதல் செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய காரியம் என்ன செய்யப்படும்? நிலைவரப்படும். கடைசியாக சொல்லி முடிக்கட்டா, நீங்கள் எந்த காரியத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களோ அந்த காரியத்தில் தேவன் அந்த காரியத்தில் இறங்கி கிரியை செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். பொருத்தனைன்னா தேவனை நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் அனுமதிக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஒருவேளை இந்த 33 நாட்கள் நீங்கள் ஜெபித்தும் சில காரியங்களில் நீங்கள் பலனை நீங்கள் அடையலை அப்படின்னா, இன்னும் 7 நாள் இருக்குது. இன்றைக்கி 33 ரைட், 7 நாள் இருக்குது. இந்த 7 நாளில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு எதிர்பார்ப்போடு கூட இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நீர் செய்வீரே, ஆனால் நான் இதை உமக்கென்று நான் என்ன செய்கிறேன்? செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என்ன கொடுக்குறேன்? வாக்கு கொடுக்குறேன். நம்ம ஆட்கள் ரொம்ப கில்லாடி பாருங்க. ஆண்டவரே என்னையவே நான் கொடுக்குறேன். ஆண்டவரே உன்னால தான் ஒரு பிரயோஜனமும் இல்லையே. பிரயோஜனம் இல்லாத ஆண்டவருக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? இப்போ நம்ம வீட்டில் இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குற ஆளெல்லாம் பாருங்கள். நான் பார்த்ததை சொல்கிறேன். பாஸ்டர் அவன் முடவனாக இருப்பான், இல்லைன்னா படிப்பே மண்டையில் யாராவது, பாஸ்டர் இவனை நான் ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டேன் பாஸ்டர், எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். யாரை? படிக்காதவனை, கீழ்ப்படியாதவனை. ஏன்னா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா அவர் சரி செய்திருவார். நம்ம ஆளுக்கு என்னெல்லாம் எங்கிறது தான் வருதுன்னே தெரியல. அதான் சில நேரத்தில் நம்ம கடவுளுக்கே ஐடியா கொடுக்குறோம். ஆண்டவரே இப்படி பண்ணுங்க, ஆண்டவரே நீர் ஏன் அப்படி செய்யக்கூடாது? என் சிஸ்டத்தில் நான் ஃபெயில் ஆயிட்டேன், இப்போ நான் என்ன செய்யணும்? அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன்? அந்த ஆள் இந்த வழியாக தான் பாஸ்டர் போவான். காலையில் 8 மணிக்கு போவான். ஆண்டவரே நீர் 7:50 பஸ் ஸ்டாண்டில் வந்து அவனை பிடிச்சிடலாம். காலை உடைங்க ஆண்டவரே, என் கண்ணால நான் பார்க்கணும். செபம் பண்றாங்கம்மா, என்ன ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க? செபம் பண்ணுறாங்க. செபத்தை ஆண்டவர் கேட்பாரா? அப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? அப்போ என்னையவே நான் கொடுக்குறேன்னு இல்லை. ஏன்னா நம்மளால் என்ன செய்யலை? ஆமாம் நம்ம வீட்டிலே சொல்கிறாங்க உன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கொடுத்து என்ன பிரயோஜனம்? அப்போ நான் பிரயோஜனப்படணும் அப்படின்னா மறுபடியும் நம்மளை என்ன செய்யணும் தெரியுமா? உடைச்சி மறுபடியும் ஆண்டவர் ஒரு புதிய பாத்திரமாக என்ன செய்யணும்? உருவாக்கணும். அதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? அப்போ நல்ல கவனிங்க. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நான் காலையில் நேற்று சாயங்காலம் ஜெபித்த போது
ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். ஆண்டவர் நான் இறங்கி உங்கள் வாழ்க்கையில் சில கிரியைகளை செய்ய போகிறேன். யார்? தேவன். அவர் செய்வதற்கு, ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய போராடிட்டோம். போராடி தோல்வி அடைந்ததுனால தேவன் மேலே இன்னும் எனக்கு என்ன வரமாட்டுக்கு அப்படின்னா அந்த விசுவாசம் வரமாட்டுக்கு. விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் என்னது? செத்தது. அப்போ நான் என்ன செய்யணும்? என் விசுவாசம் செயல்படுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா கிரியை செய்யணும். இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டினுடைய காலங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜனங்களுடைய மக்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தாலும் அது ஒரு பக்கம் கீழ்ப்படியலை. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் எப்பெல்லாம் வந்தாங்களோ அப்போல்லாம் அவங்க கிரியைகளை செய்தாங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, என் சமூகத்திற்கு நீ என்ன செய்யக்கூடாதுப்பா, வெறுங்கையோடு வரக்கூடாது. இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு ஒரு பெரிய தைரியம் என்னென்னா, அவர் தான் எனக்காக எல்லாமே செய்து முடிச்சுட்டாரு பாஸ்டர், நான் ஏன் செய்யணும்? அவர் தான் எனக்காக பாஸ்டிங் எடுத்துட்டாரு, 40 நாள் பாஸ்டிங் இருந்து ஜெயத்தை வாங்கி கொடுத்துருக்குறாரு, நான் ஏன் உபவாசிக்கணும்னு விசுவாசி சொன்னால் பரவாயில்ல, பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறான். நான் ஏன்? எனக்காக அவர் என்ன செய்துட்டாரு? உபவாசம் பண்ணிட்டாரு, ஜெயத்தை வாங்கி கொடுத்துட்டாரு. நான் ஏன் பாஸ்டர் இவ்வளவு கஷ்டப்பட்டு உபவாசம் பண்ணணும்? நல்ல கேள்விதான்ல. அதில் ஏதாவது பதில் இருக்கா உங்களுக்கு? அப்போ உபவாசம் என்பது என்ன? என்னையே நான் தேவனுக்கு முன்பாக சரியா இருக்கிறேன்னா, பட்டினி கிடந்து ஆண்டவர்கிட்ட எதையாவது வாங்கிக்கலாம் நினைக்காதுங்க, வாய்ப்பே கிடையாது. 2 நாள் 3 நாள் சாப்பிடாம இருந்தால் நம்ம சில காரியத்தை சாதிச்சிடலாம். இங்கே அதெல்லாம் நடக்காது. 40 நாள் சாப்பிடாம இருந்தாலும் அவர் அசைய மாட்டார். ஒரே வழி, உங்களை தாழ்த்துனா, மறுபடியும் தேவனிடத்தில் நீங்கள் திரும்பினா, தேவனிடத்தில் நீங்கள் சேர்ந்தா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் பக்கம் என்ன செய்வேன்? திரும்புவேன். அப்போ உபவாசம் என்பது தேவனை என் பக்கமாக திருப்புகிறதுக்கு தான் உபவாசம். அப்போ ஆண்டவரை திருப்புகிறதுக்கு நான் பட்டினி கிடக்கக்கூடாது, நான் திரும்பணும். என் வழியில இருந்து நான் என்ன செய்யணும்? நான் திரும்பும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? என் பக்கமாய் திரும்புகிறார். அப்போ நான் என்ன செய்யணும்? அவருக்கு உகந்ததை. இப்போ சீமான் பேதுருடைய வீட்டிற்கு இயேசுநாதர் வாராரு. எல்லா சீசர்களும் இருந்தாங்க, எல்லா பேரும் இருந்தான். அந்த இடத்துல அந்த பாவமான அந்த பெண்மணி உள்ளே வராங்க. உள்ளே வந்து பலியை கொடுக்குறா. தேவன் விரும்புகிறது என்னன்னா சாக்ரிஃபிஷியல். நான் அதை சொன்ன தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கென்று வைத்திருந்த அந்த அம்மாட்ட அதை விட வேற எதுவுமே கிடையாது, அது ஒன்று தான் இருக்கு. அப்போ என்ன செய்ய? தனக்கு இருந்ததை கர்த்தருடைய பாதத்தில் கொண்டு அவ என்ன செய்தா தெரியுமா? அவ பூச ஆரம்பிக்கிறான். அது ஒரு பலி. உடனே அட் த சேம் டைம் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? சீமோனை கூப்பிடுறாரு. டே இங்க பார், வேதம் சொல்லுது. உடனே அவர் என்ன செய்யறாரு? அந்த அம்மா பக்கம் திரும்பினாரா இல்லையா? நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ தண்ணி தவிர தரல என் பாதத்தை கழுவ. ஆனால் அந்த அம்மா உள்ள வந்த உடனே தன்னுடைய கண்ணீரினால் என் பாதத்தை கழுகி ஒரு அசே காத்தாராபா, அவ தன்னுடைய மயிரினால் அதை துடைத்து என் கால்களுக்கு எதை பூசுறா? பரிமள தைலத்தை பூசுகிறா. நல்ல கவனிங்க, அது எதை குறிக்கிறது அப்படின்னா, தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையவே இனி என்கிட்ட வாழ்றதுக்கோ கொடுக்கிறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே நீர்தான். இப்போ அதை அந்த பரிமள தைலத்தை உடைக்கல அப்படின்னா மறுபடியும் அவளால் என்ன செய்ய முடியும்? அதை வித்து வாழ முடியும்ல, வித்து வாழ முடியும். அவ என்ன செய்துச்சா? இனி வாழ்கிறதற்கு எதுவுமே இல்லை, உங்களை தவிர எனக்கு வாழ்வு கொடுக்க யாராலையும் முடியாதுன்னு சொல்லி தாங்கிட்ட இருந்த
அந்த உடைமையை உடைத்து அவர் தேவனுடைய பாதத்தில் பூச ஆரம்பித்தார். எவ்வளோ பெரிய தியாகம் பார்த்தீங்களா? கொஞ்சம் நம்மளை போல உள்ள ஆள் யோசிச்சா என்ன யோசிச்சிருப்போம்? ஆண்டவருக்கு என்ன தைல குப்பியை தானே உடைக்கணும், கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம், ஒரு 100 ml எடுத்துகிட்டு போய் பூசிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு மீதியை நம்ம என்ன செய்யலாம், நம்ம வச்சுக்கலாம். நாளைக்கு தேவைப்பட்டால் என்ன பண்ணுறது, மறுபடியும் வாங்க முடியுமா? முடியாது. இன்னும் அப்போ அவள் என்ன செய்தாள்? தியாகமா தன் வாழ்க்கையை, அதுதான் அர்ப்பணிக்கிறது, அதுதான் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது. ஜீவ பலியாய் தேவனுடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தாள். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? இப்போ அவருடைய வாழ்க்கை என்ன செய்தது? மறுபடியும் ஆரம்பிக்கப்பட்டது, மறுபடியும் திரும்ப கட்டப்பட்டது, மறுபடியும் அவள் சமாதானத்தோடு போகிறாள். வேதனையோடு கண்ணீரோடு சமாதானமற்றவளாய் கடந்து வந்த அந்த பெண்மணியை ஆண்டவர் ஹல்லேலூயா அவள் தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணித்த பொழுது அவ மாத்திரம் அர்ப்பணிக்கல, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவ என்ன செய்கிறா? அவளுடைய பாதத்தில் ஊற்றினாள். தனக்கு உண்டான எல்லாவற்றையும். அதுதான் அர்ப்பணிப்பு. அப்ப தேவனிடத்தில் நீங்க உங்களை அர்ப்பணித்து பாருங்க, கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அதை வாசிக்கலாமா அந்த வார்த்தை? அவள் அந்த பரிமள தைலத்தை தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தை செய்து பரிமள தைலத்தை என்ன செய்தாள்? பூசினாள்ல. பூசின உடனே இப்போ நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த ஸ்திரீயிடமாய் திரும்புகிறத நீங்க பார்க்க முடியும். 44வது வசனம். இந்த ஸ்திரீயை நீ பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரல, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து என் தலைமறையினால் அவரை என்ன செய்தார்? துடைத்த. நீ முத்தம் செய்யல, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை என்ன செய்தால்? தாங்கியுள்ளார். கடைசியா ஸ்திரியை நோக்கி அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. அப்ப சமாதானத்தை இழந்து இனி வாழவே முடியாதுன்னு இருந்த அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில எதை பெற்றுக்கொண்டு போகிறா? சமாதானத்தை பெற்றுக்கொண்டு போகிறா. தன் வாழ்க்கையை திரும்ப பெற்றுக்கிட்டு போகிறான். அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருந்த அப்படின்னா, அவளுடைய அர்ப்பணிப்பு, அவளுடைய அந்த சாக்ரிஃபைஸ். ரைட்? இப்போ நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம் ஆண்டோடைய சமூகத்தில். உங்களுடைய காரியத்தில் நீங்கள் இப்போ ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை தேவனுடைய கரத்தில் நீங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் ஒப்பு கொடுத்த காரியத்தில் இந்த 7 நாளில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். நீங்கள் எதை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்கள் ஜெபம் கேட்கப்படும், உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும். கர்த்தர் புதிய வாசல்களை திறப்பார்.